இன்றைய வாழ்த்துறை நிகழ்ச்சிக்கு இயேசுவின் நாமத்துல உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலோ இந்த வேத வசனத்தின்படி அப்போஸ்தலர் புஸ்தகத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நம்ம வாசிக்க கவனிக்க கேட்கலாம். அவர்கள் அபிபோலி பட்டணத்தையும் அப்போலோனிய பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்க பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களையும் எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவை கிறிஸ்து என்று காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்களில் சிலர் பக்தி உள்ளவர், கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளும் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகி சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டங்குடி பட்டணத்தில் அமளியமாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். நம்ம செபிக்கலாம். மிக அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவரே சத்தியத்தின்படி அவர்களை அறிந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மனதின் கண்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் ஆண்டவரை விசுவாசித்த ஆண்டவரே சிலர் ஆண்டவரே அவர்களோடு இணைந்தது போல இந்த நாளில கேட்ட வசனத்தின்படி கர்த்தரோடு இணைந்து கர்த்தருக்குள்ள வாழ ஆண்டவரே உமது பிரசன்னத்தில் அவர் நடக்கவும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. அவருடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக கூட இந்த நாளில் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்கள் முழுவதுமா ஆண்டவரை கேட்டதான் எல்லா குடும்பங்களை கூட உமது பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒரு குடும்ப சூழ்நிலை கடந்து போகிறதான எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி போடுவீராக. ஒரு பிள்ளைகளினுடைய ஆண்டவரே பிரயாசம் அவர்களுக்காக படுகிற பிரயாசங்கள் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிங்க. அவர் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாக ஆண்டவர் எழும்பி வருகிறதான சத்துருடைய கிரியைகள் வல்லமைகளை இயேசுவின் நாமத்துல செயலிழந்து போவதாக. கர்த்தர் தொடர்ந்து அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நிச்சயமா இந்த நாளை உங்கள் ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆமென்.